ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். ஜோதிட புரட்சி புயல், ஜோதிடத்தினுடைய புரட்சி தாய். எனக்கே சிரிப்பு வந்துருச்சுன்னா பார்த்துக்குங்க. ஜோதிடத்தில் தவறுகளை அதே மேடையில் சுட்டி காட்டக்கூடிய, தவறு நடந்து எங்கே தப்பு நடந்தாலும் சரி, மேகலடா மணி மேகலடா அப்படின்ற மாதிரி பயம் எல்லாருக்குமே. என்ன காரணம் அப்படின்னா, தப்புனா தப்புன்னு கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அன்பு சகோதரி ஜோதிடத்தில் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்குறதெல்லாம் கிடையாது. பாரம்பரியமாகவே பேசுகிறேன், அதுவே எனக்கு போதும், நான் புதுசாக சட்னி அரை வைக்கல, எப்போவுமே தேங்காய் சட்னி தான் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் மணிமேகலை அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது மணிமேகலை அவர்களுடைய சிம்மக்குரல் நாயகியினுடைய கர்ஜிக்க வருகிறார். வாருங்கள் அன்பு சகோதரி. செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 14வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம். கேட்குதுல? ஜோதிட கருத்தரங்கம். இதில் 14 மாதங்கள் சிறப்பாக இந்த கருத்தரங்கம் நடந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இதில் தொடர்ந்து வருகை புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனலை, ஜோதிட தளபதி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும், மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பெருந்தகைகளுக்கும், திரு அன்பு தம்பி திரு பிரகாஷ் அவர்களுக்கும், ஒவ்வொரு மாதமும் என்னை பாராட்டுறன்ற பேரில் எப்படிலாம் என்னை திட்டணுங்கிறத அதை அழகாக நாசுக்காக திட்டுற தம்பிக்கும், கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பார்ந்த வணக்கங்கள். இல்லை, நீ போகிற போக்கில் குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டுறேன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்ட. அதில் உண்மையால் ஓட்டவே முடியல. ஒரு கான்செப்டுக்குள்ளே, ஒரு ராசிக்குள்ளே நான் நிறையா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். எத்தனை விஷயங்கள் ஒவ்வொரு இடம் நம்ம பேசும்போதெல்லாம் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் தான் வர்றோம். ஆனால் எவ்வளோ விஷயங்கள், நீ மைக்கு விட்டு இறங்க போறியா இல்லையான்னு சொல்கிற அளவுக்கு பேசிட்டு தான் போயிட்டுருக்குறேன் இல்லையா? அப்போது ஒரு ஜோதிடம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஆழ்கடல் புதையல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இன்றைக்கி அதே 12 ராசி பற்றி தான் பேச போகிறேன். ஆனால் இந்த 12 ராசிகளை உங்கள் வாழ்வியலில் எப்படி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய ஆக்டிவேஷன் கொடுக்குறாங்கல்ல. சாவி கொடுக்கறது, வாழ்வியல் பரிகாரங்கள், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈஸியாக டிப்ஸு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது டிப்ஸு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுவோங்கிறாங்க. கொஞ்சம் நாமளும் அந்த பாணிக்கு வருவோமே அப்படின்னு சொல்லி, ஆனாலும் காலபுருஷ தத்துவத்துக்குள்ளே தான் இருக்கும். இது 12 ராசிக்கும் அனைவருக்கும் எளிமையான முறையில். ஏன்னா நம்ம ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாக உள்ளே போக கிளாஸ் எடுக்கிற மாதிரி போகுது. அது இன்னும் அது புரிதல்கள் நிறைய பேர் படிக்கிறவங்களுக்கு அது நல்ல புரிதலாக இருக்கும். இருந்தாலும் சராசரியாக எடுத்த உடனே நீங்களாம் ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயமா சொல்லலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. இப்போது ஒரு நேமு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா, லக்னாதிபதியோடு 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நேமே வரும். நீங்கள் அது எந்த கிரகம்னு பார்த்தீங்கனாலே அந்த நேம் தான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். 5ஆம் பாவம் தான் நம்ம பேர் சொல்கிற இடம். அந்த மாதிரி இப்போ தனக்கோடி ஐயா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. தனமும் கோடியும் ஒன்று சேர்ந்து தனக்கோடி ஐயான்னு பேர் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த பேர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கனாலே, நீங்கள் கோடினாலும் பெரும்பணம், தனம்னாலும் அது. அப்போ அது ரெண்டும் அவர் ஜாதகத்தில் சம்மந்தப்படும். நீங்கள் வேணாலும் ஒரு நாளைக்கு அவர் ஜாதகத்தை கேட்டு பாருங்கள். எல்லா ஜாதகத்தையும் அவர் சொல்கிறாரு, அவர் ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். அப்போது ஒரு வேளை லக்னாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால எனக்கு மணின்னு பேர் வந்துச்சு என்னன்னு தெரில. அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், அது வரும். லக்னாதிபதி 5ஆம் அதிபதி கான்செப்டில் தான் வரும். இப்போது மேஷ ராசி நான் கடத்த வேண்டாம், கரெக்டாக மணி 12. மேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேஷத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு மேஷம் அப்படிங்கிறது என்னங்க, 3 விஷயந்தான் சொல்கிற விஷயம். ஃபஸ்ட்டு என்ன, உங்களோட உயிர். 2வது தலை. 3வது ஆயுள். 3 தான் லக்ன பாவம். நம்ம உயிரோடு இருக்கணும், நம்மளோட தலை உடம்புல. அப்போ இந்த இடத்துல இந்த 3ம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஒரு நம்மளை பற்றி நம்மளுடைய குணமும் நம்மளுடைய
ஆத்மா இந்த ஆன்மா இந்த பூலோகத்துக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது லக்ன பாவம் தான். அப்போ ஒருவேளை அந்த பாவம் கெடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கெடுது மீன்ஸ் என்ன, நிறையா சொல்லியிருக்கேன். அதாவது லக்னம் திதி சூன்யமாகிறது, பாதகாதிபதி லக்னத்தில் அமர்வது, லக்னாதிபதி 6-8-12 அதிபதிகளோடு தொடர்பு பெறுவது, லக்னம் 6-8 அதிபதிகளுடைய நட்சத்திரம் வாங்குவது, பாதகாதிபதியினுடைய நட்சத்திரம் வாங்குவது, லக்னம் வாங்குவது, லக்னாதிபதி வாங்குவது, இன்னும் பார்த்திங்கன்னா அஸ்தங்கம் அடைவது, நீசம் பெறுவது, வக்கரம் பெறுவது, இன்னும் நிறையா இருக்குது, உள்ளே இருக்குது. இன்னும் இந்த முடக்கு கிடக்கெல்லாம் எடுத்தால் எக்கச்சக்கமாக உள்ளே வரும். அந்த மாதிரி அந்த லக்ன பாவம் பாதிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் 1 கோடி ரூபாய் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து பொழைச்சிக்கிடான்னு சொன்னாலும் பொழைக்க முடியாது, பொழைக்க தெரியாது. சரியாக நம்ம பயன்படுத்த மாட்டோம். பயன்படுத்தினாலும் நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு ஆயிலோ நம்மளுடைய கொடுப்பனைகளோ இப்பிறவியினுடைய வாங்கி வந்திருக்கிற வரமோ வழிவிடாது. அப்போது இந்த லக்ன பாவத்தை நான் ஆக்டிவேஷன் பண்ணணும்னா 2 விஷயம். இந்த பலன் ஒருத்தர் நம்ம ஒரு பாவத்தை ஒரு ராசியை ஆக்டிவேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு சொல்கிறத வச்சு எல்லாரும் பண்ணக்கூடாது. 2 விஷயம் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. இப்போ கெட்டுருச்சு, அந்த இடத்துல பாதகாதிபதி இருக்கார். நீங்கள் இந்த பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது இந்த பாதகாதிபதி பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவார்ல. வண்டியில் உட்காந்துருக்கோம், வண்டி ஓட்டுறவன் உழட்டினான்னா வண்டியில் உட்காந்துருக்கிறவனோட நிலை என்ன இல்லையா? அப்போ 2 சேர்ந்து தானே வேலை செய்யும். அப்போ நம்ம அந்த ஆக்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் அது நம்மளைய பாதிக்குமா, சைடில் எந்த காரக கிரகம் அங்கு அமர்ந்திருக்கிறதோ அது ஆட்டங்காங்கும், காங்காமலாம் இருக்காது. அப்போ நம்ம அதையும் கவனிக்கணும். இது ஒரு பக்கம். ஆக்டிவேஷன் ஒன்று எல்லாருமே ஒரு விஷயத்த அந்த பாவம் வலுப்பெறுவதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோனே போடுறோம் அப்படின்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தப்பாக போகிறதுக்கான காரணம் அதுதான். இப்போ மேஷராசி பவளம் அப்படின்னா நீங்கள் அது செவ்வாய் எங்கே இருக்குதுங்கிறத வச்சும் அட்டமாதிபதியுடைய வேலையும் அது செய்யுங்கிறதும் மனசுக்குள்ளே வேணும், பிரச்சனையும் அங்கே இருக்குதுங்கிறது வேணும். அப்போது ஒரு ராசிக்கெல்லாம் ராசிக்கல் போடக்கூடாது. நீங்கள் நகைக்கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்டோன்ஸை சொல்லும்போது ராசிக்கல் மேஷராசியாக பவளம், ரிஷபராசியாக வைரம் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி போடக்கூடாது. ஜாதகத்தில் வலுப்பெற்ற கிரகம், நமக்கு யோகாதிபதி யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் மேக்சிமம் தசாபுத்தி வராது. ஒருத்தனுக்கு யோகம் பண்ணுற தசாபுத்தி வரவே வராது ஒரு மனிதனுக்கு, அது கலிகாலத்தில் வராது. மீறி ஒருத்தன் நல்லா இருக்கான்னா அது விபரீத ராஜயோகத்தில் தான் வரும். எப்படி வரும்? ஒன்றை எடுத்துக்கிட்டு தான் ஒன்றை கொடுக்கும். அதான் கான்செப்ட். நீ ஒன்றை இழந்தன்னா ஒன்றை கொடுக்கும். இப்போ இழக்கிறது எதை, பெறுவது எதை அப்படின்னு தெரியும். இதுதான் பாயிண்ட். இதுக்கு தான் ஜோசியர் வேணும். சரியா? என்னதான் நம்ம படிச்சுட்டாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அனுபவத்தில் நிறைய விஷயம் உணரணும். இப்போ லக்ன பாவம்ங்கிறோம். உயிரை கொடுத்த சாமிக்கு எதை கொடுக்க சொல்லியிருக்கான்? ஹேரை கொடு. இங்கிலீஷில் சொன்னால் தப்பு இல்லைங்க, தமிழில் சொன்னால் தப்பாக போயிடும். இங்கிலீஷ் இங்கே தான் அதிகமாக யூஸ் ஆகுது இல்லை? அப்போது உயிரை கொடுத்த சாமிக்கு ஹேரை கொடு. குழந்தை பிறந்தோடனே முதல்ல போய் குலதெய்வத்துக்கு மொட்டையடின்னு ஏன் சொல்கிறான்? அப்போது நம்மளுடைய கர்மா யார் உருவாக்கிட்டு போனாங்களோ அவங்களுக்கே கொண்டுட்டு போய் முதல்ல கொடுத்துட்டு வந்துடு, வேலையை முடி. இனி எனக்கு என்னென்னலாம் பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இந்தா ஃபஸ்ட்டு ஹேரு பிடிச்சிக்கோ. அதில் தானே கர்மா ஆட் ஆகிருக்கு. சனி தானே. ஏன் மேஷராசியில் சனி நீசமாகிறாரு? சரியா? அப்போ கர்மகாரகன் குலதெய்வங்கிற இடத்துல போய் குலதெய்வத்தில் போய் ஹேரை கொடுத்துட்டு வர்றது. அப்போது ஒரு லக்ன பாவத்துக்கு உயிர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்களை ஒரு கிரகம் கொடுக்குது அல்லது அந்த தசாபுத்தி நடத்துது சரியில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்? முடு காணிக்கை. அப்போ மொட்டை அடிக்கணும். எங்கே போய் அடிக்கணும்? அப்படி இல்லை. லக்னாதிபதிக்கு திரிகோண பாவங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகும். ஆனால் தலை மொட்டை முடி காணிக்க கொடுக்கறது அப்படின்ற கான்செப்டை மட்டும் லக்னத்தில் வச்சுக்கோங்க, மேஷத்தில் வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட். நான் மேஷத்தை எடுத்தேன், லக்னத்தை எடுத்தேன். அந்த இடத்துல எந்த கிரகம் உட்கார்ந்து தசாபுத்தி நடத்தினாலும் 6-8-12 இருந்து தசாபுத்தி நடத்துதுன்னு வைங்க. மேஷத்தில் நீங்கள் எடுக்கிற பரிகாரத்துக்கு முதல் பரிகாரம் எது? முடிக்காணிக்கு தான். அது உங்களுக்கு தொழில் பாவமாக இருந்தாலும் சரி, தொழில் சரியில்லை, திதி சூன்யமாக இருக்குது, பாவிக உட்காந்துருக்காங்க, பாதகாதிபதி உட்காந்துருக்கு,
நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? முடிகாணிக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தொழில் ரன் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அப்போது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற இடத்துக்கு இதை இழக்க வேண்டும் அப்படின்றது கான்செப்ட். சரி, ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா என்ன? ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அது அந்த ராசி அந்த இடத்துல உச்சமாகக்கூடியது இதெல்லாமே நம்ம எடுக்கணும். அப்போது அது மேஷ ராசி என்பது நீங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா, சூரியன் அங்கே உச்சமாகிறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ராசியை வச்சே 2000 கிளாஸ் போடுறாங்க இல்லையா? அப்போ எவ்வளோ விஷயம் உள்ளே இருக்கும். இப்போ அந்த இடத்துல சூரியன் வந்து உச்சமாகிறாரு, சனிதான் நீசமாகிறாரு. அந்த பாவம் கெட்டு போகிறதுக்கு பயன் சொல்லிட்டோம். இப்போ அந்த பாவம் வலுப்பெறுவது, அந்த இடத்துல யார் வலுப்பெறுவரா? சூரியன். நீங்கள் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, அஸ்வினி மகம் மூலம் அப்படின்றது திரிகோணத்தில் இருக்கு இல்லையா? நமக்கு இருக்கும், நமக்கு தலையில் தானே மூளை இருக்குது. லக்னம் உழுவுற இடம் தானே தலை, அது மாறாதில்ல. அப்போது நம்மளுடைய பயம் அப்படின்ற ஒரு விஷயம் லக்னத்துக்கு முக்கியமான விஷயம். ஆத்மா அப்படின்றது நீங்கள் பயந்தீங்கன்னா ஆயுள் குறையும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வலுக்குன்றி இருந்தால், சூரியன் நீசமாக இருந்தாலும் சரி, சூரியன் வந்து 6, 8, 12 மறைஞ்சாலும் சரி, மறைஞ்சாலும்னா நிறைய பேர் 8ல் இருந்தால் டாக்டராக இருப்பாங்க, அது தொழிலுக்கு நல்லது. ஆனால் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. பாதிக்கிறவங்க நீசமாகறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன் பாவத்துக்கு 8ல், அதாவது மீனத்தில் சூரியன் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும், தெளிவாக ஒரு முடிவு எடுக்க மாட்டான். அப்போது லக்னத்திற்கு இந்த பயம் உண்டு. அப்போது முதல்ல உங்கள் பயத்தை போக்கணும். பயங்கிறது அதனால தான் நீ ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசி. செஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை கூட உனக்கு அந்த விஷயத்து மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா அந்த தொழில் உங்களுக்கு சரியாக வராது, அல்லது அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த லக்னாதிபதி இதுக்கு என்ன தெரியுமா, சக்ராஸில் அழகாக கொண்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் இன்னும் நீங்கள் ஹையஸ்ட் கிளாஸ் வந்தீங்கன்னா தான், ஜோதிடத்தை தாண்டி சக்ராஸ்குள்ளே உள்ளே வரும்போது, உணரக்கூடிய நிலைக்கு உள்ளே வரும்போது, மூலாதார சக்கரம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? உங்கள் பயம் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா மூலாதார சக்கரம் உங்களுக்கு ஆக்டிவேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு ஒரு சபையிலையோ ஒரு இடத்துலையோ ஒரு தப்பு நடக்கிற இடத்துல நம்ம ஒரு தட்டி, இப்போ பிரகாஷ் சொன்ன அப்படி இல்லை, மணியக்கா எங்கே இருந்தாலும் பேசும். அதுக்கு என்ன காரணன்றீங்க? லக்னத்தில் சூரியன், அவ்வளோதான் பாயிண்ட்டு. லக்ன சூரியன் அது வேறு ப்ராப்ளம் நிறையா கொடுத்துருக்குது, அது வேறு. அது நல்லவனா கெட்டவனாங்கிறத வச்சு தான் அப்புறம் அதுக்கு பலன் வேறு. அப்போது இது என்னென்னா அந்த குருட்டு தைரியம்ல, அதுதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது, ஐயோ தப்பாக பேசிட்டேனா அது அப்புறம். ஆனால் பேசுகிறல்ல அந்த பாயிண்டில் பயப்படாமல் ஒரு விஷயம் வருதில்ல. இந்த மாதிரி நடிச்சாமல் 12 மணிக்கு சுடுகாடு போகணுன்னாலும் சரி போய் பார்த்தா இருக்குது அப்படிமே. நம்ம ஏன்னா 12 மணிக்கு போகணும்னு யோசிக்கிற புத்தி இல்லை. அதுவும் அதுதான் தருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் மூலாதார சக்கரம் இயக்குபவர்களுக்கு, அப்போ 1, 5ன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் இல்லையா, அது இயக்குது. அப்போது இது அப்படியே வந்தீங்கன்னா சுவாதிஷ்டான ஒரு விஷயத்த சொல்லும், மணிப்பூரக ஒரு விஷயத்த சொல்லும். அது அப்படியே 6 சக்கராசும் ஒரு மனிதனுடைய உணர்ந்த நிலைகளை கடந்து போகிற விஷயத்த சொல்லும். கடைசியில் எதுவுமே இல்லை வேணாம் அப்படின்ட்டு ஒதுங்கி இருக்கிறதுக்கு தான் 6 சக்கராசையும் ஜெயிக்கிறது, மகானா வருது. இது இப்போ இந்த பயத்தை போக்குறது அப்படிங்கிறது லக்னத்துக்கு உண்டான விஷயம். அப்போது ஏன்னா செவ்வாயினுடைய வீடு ஒரு போராளியினுடைய ஒரு வீடு இல்லையா? அப்போது ஒரு போராளிக்கு பயம் வரலாமா? கத்தி எடுத்துகிட்டு போர்க்களத்தில் போய் நிற்கிறவனுக்கு, ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் மிலிட்ரியில் எல்லையில் நிற்கிறவங்களுக்கு, நல்லா கொழுந்து விட்டு ஃபயர் சர்வீஸில் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது டியூப்பை பிடிச்சிட்டு அணைக்க போகிறவனுக்கு பயம் வந்தால் என்ன ஆகும்? அந்த காரியம் செய்ய முடியுமா? அது அவனை தொற்றிக்கொள்ளும், தன்னை தாக்கும். பயந்தானா தன்னை தாக்கிடும். பயப்படாமல் நின்னா வர்றது கூட அப்படியே ஒரு ஸ்டெப்பு தள்ளி நிற்குமா, இயற்கையே நிற்குமாங்கிறான். அதனால் லக்னபாவம் ஆக்டிவேஷன் ஆவதற்கு அப்படிங்கும்போது எந்த இடத்திலும் தன்னுடைய நிலையில் தடுமாற்றம் என்பது வரக்கூடாது. இது என்ன, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நல்ல ஹீட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு நிறையா சாப்பிடுங்க. இதுவும் லக்னபாவம் ஆக்டிவேஷன் ஆகும். தலைங்கிற இடத்துல வந்து மொட்டை அடிக்கிறது மட்டுமல்ல,
நிறைய மெடிடேஷன் செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆன்ம சக்தி அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்கும். மூவெப்ப மண்டலம் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்டில் மூவெப்ப மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் ஹீட்டு, நம்ம மார்புடைய ஹார்ட்டுக்கு போகிற. நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்து இருதயத்துக்கு எப்போவுமே ஹார்ட் அட்டாக் கிடையாதுங்க. இருதயம் வந்து பாதிக்கப்பட்டு யாருக்குமே ஹார்ட் அட்டாக் வராது. அதனுடைய மூவெப்ப மண்டலம். அதனால தான் 3 அட்டாக்குமா, 3 அட்டாக்கில் பிளாக் ஆச்சுன்னா தான் ரிஸ்க்கு. ஃபஸ்ட்டு மூவெப்ப மண்டலம் பாதிக்கப்பட்டுச்சு, லாக் ஆச்சுன்னா அது ஈஸியாக சரி பண்ணிடலாம். அதுதான் அங்கே சொல்கிற விஷயம். அந்த வெப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு சிம்பிளாக சொல்லுவாங்கங்க. ஒரு நெல்லிக்காய் ஜூஸில் சரியாகும். ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் பரணி இருக்காங்க மேஷத்தில். இப்போ லக்னபாவம் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு காலபைரவர் அங்கே தான் இருக்கார். காலபைரவருக்கு என்ன தீபம் போடுறாங்க? மிளகு, தேங்காய். தேங்காய் பால் ஏன் காலையில் குடிக்கிறான்? தேங்காய் பால் காலையில் தேங்காய் பால் குடித்தா நல்லது. மன பலமாகும், இருதயம் பலமாகும். அப்போது தன்னை பலப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது அங்கே தேங்காயில் போய் தீபம் போடுறாங்க. நம்ம உடம்புல அதை எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் குடிக்கிடுவாங்க காலையில். சாயங்காலம்லாம் குடிக்கக்கூடாது, சரிக்காது. இதான் விஷயம். அப்போது அத்தனை விஷயங்களும் அதுக்குள்ளேயே இருக்குது. அப்போ மிளகுல தீபம் போடுறாங்க. இப்போ நமக்கு கடன் அதிகமாக இருக்குது, எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது, செய்வனை குற்றம் அதிகமாக இருக்குது, மிளகு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும். மிளகு ஒரு வெத்தலைக்குள்ள ஒரு 9 மிளகு வச்சு சாப்பிட்டா எதிரி வீட்டில் கூட கை நினைக்கலாம்பாங்க. அவன் விஷத்தையே வச்சு கொடுத்தா கூட நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அவன் வீட்டில் சாப்பிட்டுட்டு 9 மிளகு வெத்தலையில் வச்சு சாப்பிட்டா விஷமே முறியுங்கிறான் இல்லையா? அப்போது நம்மளை செய்வனை குற்றங்கள் எதுவும் தாக்காததற்கு தான் அந்த இடத்துல பைரவருங்கிறதுக்கு நீர் பூசணிக்காயில் தீபம் போடுறான், தேங்காயில் தீபம் போடுறாங்க. இதை நீர் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கலாம், தேங்காய் பால் குடிக்கலாம், மிளகு தீபம் போடலாம், மிளகு சாப்பிட்லாம். இது வந்து நமக்கு ஆக்டிவேஷன் வேணுமா டீஆக்டிவேஷன் வேணுமாங்கிறது அந்த பாவம் கெடும் நிலையை வைத்துத்தான் பிரிக்கணும். நான் ஒரு ராசிக்கு சொல்லிடுறேன், 12 ராசிக்கு இப்படி சொல்ல முடியாது. அதில் வந்து பிரிக்க முடியாது. நீங்கள் இதை வச்சு அந்த பாவம் கெடும்போது அதை நம்ம கடவுளுக்கு எப்படி செய்யறது? லக்ன பாவம் வீக்காக இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி அதை வளப்படுத்திக்கிறதுன்னு நம்ம உடம்புக்குள்ளே கொண்டுட்டு போகிறதும் இறைவனுக்கு எப்படி செய்யறதுங்கிறதையும் பரிகாரமாக எடுத்துட்டிங்கன்னா மேட்டர் ஓவர். இவ்வளோதான் கான்செப்ட். பிரிக்க தெரியணும், நமக்கா அடுத்தவங்களுக்கா, இதுதான். அப்போ 2ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில், அதாவது ரிஷபம் ஆக்டிவேஷன் பண்ணணும்னா அது காசு பணத்துக்கு உண்டான வீடுங்கிறது வேறு கான்செப்ட்டு. இப்போ 2ஆம் பாவமே நமக்கு லக்னமாக வந்துச்சுன்னா அப்படிலாம் இருக்கும்ல. இது எதுவாக வந்தாலும் சரி, தொழிலாக வந்தாலும் சரி, புத்திர பாக்கியமாக வந்தாலும் சரி, கடனாக வந்தாலும் சரி, எதுவாக வந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற கிரகம், நீசம் பெற்ற கிரகம், அங்கே மூலத்திரிகோணம் பெறக்கூடிய கிரகம், இது எல்லாத்தையும் எடுத்துக்குங்க. அதில் தான் பரிகாரத்துக்கான விஷயங்கள். அங்கு எந்த கிரகத்துக்கு வலு உண்டோ அதை வைத்துத்தான் அந்த பாவம் பலப்படும். இதுதான் பாயிண்ட்டு. அப்போது ரிஷபம் ஆக்டிவேஷன் ஆகணும், உங்களுக்கு லக்னத்திற்கு 2ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா இது இப்போ 2ஆம் பாவம்ங்கிறது மகர ராசியை நமக்கு 2ஆம் பாவமாக ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தனுசு லக்னத்திற்கு 2ஆம் பாவம் மகரம். அதற்கு இந்த பரிகாரம் ஒத்து வராது. ரிஷபத்துக்கு மட்டும்தான். அதை நீங்கள் தொழிலாக இருந்தாலும் புத்திரபாக்கியமாக இருந்தாலும் எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த மீட்டிங்கில் கூட ஒவ்வொரு பாவமாக சொல்லிடுறேன். ஏன்னா இது ஒரு பாவம் மட்டும் சொன்னாலே 1 மணி நேரம் பத்தாது. என்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு போகணும். இது எனக்கு அப்படி போகவும் தெரியாது. ரிஷபம் ஆக்டிவேஷன் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சந்திரன், ஆட்சி பெற்ற சுக்கிரன் இல்லையா? அப்போது அங்கே வந்து ஒரு இனிப்பு அப்படின்ற விஷயம் நம்ம சொல்கிறோம். நீர்மோர், பால், பானகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சக்கரை பொங்கல். இப்போ மீனாட்சி சொன்னாங்க இல்லையா, வெள்ளிக்கிழமையான குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க, இனிப்பு ஏதாவது செய்யுங்க அப்படின்னாங்களே. அது ரிஷபத்தில் மட்டும்தான் இருக்குது. ஜோதிடர்கள் பல விஷயங்களை சொல்லுவாங்க. அதை எங்கே இருக்குது, ராசிமானத்தில் எந்த இடத்துல இருக்குது, எந்த பாவம் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு அதை பண்ணணுங்கிற விஷயம் காலபுருஷ தத்துவத்தில் இருக்குது. அப்போ ரிஷபம் அப்படிங்கும்போது நீங்கள் சக்கரை பொங்கலை வச்சு ஒரு ஸ்வீட் சம்பந்தமானது இறைவனுக்கு படைத்தாலும் சரி, தானம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, மெயினாக அன்னதானம் அப்படிங்கிற எல்லா அன்னதானமும் அந்த இடத்துல சேராது.
இப்போது இந்த 2ஆம் பாவம் ஆக்டிவேஷன் அப்படி ரிஷபம் ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போது ரிஷபராசிங்கிறது நேத்திரம், நம்ம இன்னும் கொஞ்சம் டிசைனாக சொல்லலாம், ட்ரெண்டிங் ஜோசியர். அந்த இடத்துல சந்திரன் சுக்கிரன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பரிகாரம் தெரியும். அது உணவு சம்மந்தப்பட்ட வீடு, ஸ்வீட் உண்டான ஒரு இடம், மகாலட்சுமி வாழ்கிற வீடு, ரிஷபம், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ட்ரெண்டிங்கில் அங்கே இடத்துல ராகுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்கல்ல. கேது உச்சம்னா ராகு வந்து ரிஷபத்தில் உச்சம் இல்லையா, நம்ம ராகுக்கு போயிடுவோம். அதுதான் நமக்கு யோகம் பண்ணிட்டு, எனக்கு யோகம் பண்ணிட்டு இருக்கிற கிரகம், அதனால் அங்கே போயிடுவோம். நீங்கள் 2ஆம் இடம்ங்கிறது என்ன, முகம், நேத்திரம் தானே. தலைக்கு நம்ம அங்கே போயிட்டோம், ஹெட்டை பார்த்துட்டோம். அடுத்தது முகத்துக்கு வருவோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நேற்று நான் இதை சொன்னேன்னு நினைக்கிறேன், சென்னையில் ஐபிசி பக்தியில் போய் பேசினேன்னா வெளில வந்தோடனே அந்த அண்ணன் அசோகன் என்னன்னாருன்னா, நீங்கள் பேசுகிறது சூப்பர், சொல்கிற கருத்து சூப்பர், நிறையா கொடுக்குறீங்க, செமையாக இருக்குது, ஆனால் ஜோதிடத்தை மட்டும் பேசுகிறீங்க ரைட்டு, ஆனால் கொஞ்சம் உங்கள் முகத்தை வந்து பிரைட்டாக காட்டுங்க. எப்படி சார் காட்டுறது அப்படின்னு, பார்லர் போங்க, பார்லர் போங்க, ட்ரெஸ்ஸுக்கு வளையல் போடுங்க. இப்போ பச்சை ரெட்டுன்னா பச்சையும் ரெட்டும் கலந்து, இப்போ ட்ரெண்டிங், அதுதான் ட்ரெண்டிங்கா, ஜோதிடம் ட்ரெண்டிங் இல்லை. அப்படி போட்டுக்குங்க. அப்படி வந்து முகத்தை பிரைட்டாக காமிச்சிங்கன்னா தான் கிளைண்ட்டு வருவாங்க. கிளைண்ட்டு வர்றாங்களே சார், கிளைண்ட் வருவாங்க சார், வருவாங்க மேம். இப்போ நீங்கள் 1000 கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் 3000 ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம 1000 ரூபா சொன்னால் கூட 500 ரூபா தான் கொடுப்பாங்க. இது எங்கன்னா நான் சொல்கிற ஜோசியத்துக்கு இல்லை, ஃபேஸ் ஃபிகருக்கு. அந்த ஃபேஸ் ஃபிகர் எனக்கு தூக்கி வாரி போயிடுச்சு, அட பாவிலா அப்படின்னு. அப்போது சரி ஹேர் கட் பண்ணுமா, சரி கட்டிக்கலாம். பழைய இதில் நம்ம வந்து சீவி பின்னி போட்டுட்டு ஒரு காலத்தில் வந்தேன். என்னோடய 2020 ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருக்கும், மீனாட்சி சொல்லுவோம். ஆனால் நம்ம கொஞ்சம் மாற்றுறோம், நம்ம லுக்கை மாற்றுறோம். ஆனால் வந்து யோசிச்சு பாருங்கள், நம்ம சம்பாதிக்கிற விஷயங்களை பார்க்குறதா, ஃபேமிலியில் இருக்கிற விஷயங்களை பார்க்குறதா, மற்றவங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நமக்கும் இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அந்த கவலைகள், அந்த எண்ணங்கள் எல்லாமே நம்மளுடைய கண்களில், நம்மளுடைய இருதயத்தினுடைய விஷயத்தை காட்டுறது கண்கள் தான். அதனால தான் கண்ணு பாதிப்புன்னு ஒன்று ரிஷபத்தில் வச்சுருக்கான். கண்ணினுடைய தூரப்பார்வை, கிட்ட பார்வை, அது சொல்கிற எல்லா விஷயமும் ரிஷபம் பாதித்தா மட்டும்தான் கண்ணில் என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியும். மொத்தத்துக்கு கண்ணு பிரச்சனை அப்படின்னா ரிஷபத்தை பார்க்கலாம், சரியா? அப்போது இந்த இடத்துல இது எல்லாம் போய் இப்போ ஒரு நாள் நான் சென்னை கிளம்பணும் அப்படின்னா நான் அங்கே போய் என்ன பேசுறதுன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இப்போ இங்கே பேசுகிற மாதிரி 1 மணி நேரம் பேச முடியாது, சப்ஜெக்டை மட்டும் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த சப்ஜெக்டை எப்படி நான் நாசுக்காக சுருக்கி கொடுக்குறதுன்னு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆகும். அது நமக்கு புதுசு. அப்போ எப்படி பேசுகிறதுங்கிற ஒரு விஷயத்தை ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிறதா, இருக்கிற ப்ராப்ளத்தை எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கிளைண்ட்டை பார்த்துட்டு அவசரம் ட்ரெயினை விட்டுட்டேன். போன மாதம்னா ட்ரெயினை விட்டுட்டேன், 7:40 ட்ரெயின் 8:40க்குன்னு போகிறேன். அப்புறம் நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு போனேன் அநியாயத்துக்கு. அப்போ இந்த ஒரீஸ் கடையில் நம்ம பார்லர் போய் என்ன ட்ரெஸ் பண்ணுறோங்கிறதுக்கு, அதை அயன் பண்ணுறதுக்கு 400 500 சாரீ மடிப்படுது, சாரீ அயன் பண்ணுறதுக்கு 500 இப்போ ஒரு சாரீ ட்ரெண்டிங். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு மேட்சிங் ஜுவல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, எப்படி எனக்கு தெரியல, எனக்கு புரியல. அப்புறம் நான் சரி ட்ரை பண்ணுறேன் சார். ஆனால் என்ன பண்ணாலும் இருக்கிற முகரம் அப்படியே தான் இருக்குது, அது மாற மாட்டேங்குது. அதனால் நம்ம உண்மையை மட்டும் நேச்சுரலை மட்டுமே நம்புவோம் அப்படின்னு. அப்போ ரிஷபம்ங்கிறது முகம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அகத்தின் அழகு முகத்தில்ன்றான் இல்லையா? நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய மனசில் என்ன இருக்கோ அதுதான் பேச்சில் வரும். அழகு அப்படிங்கிறது நம்ம ஒருத்தரை புண்படாமல் நம்ம நடந்துக்கிறது அப்படிங்கிறது தான் இல்லையா? நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என் முக பாவனையிலேயே அதை நான் புரியிறேனா இல்லை உதாசீனப்படுத்துகிறேனான்னு ஒரு சின்ன சைகையில் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதெல்லாமே முகம்தான் வச்சுருக்கு. இந்த பாவனைகளுக்கு ஒப்பனைகளுக்கு காரகம் பூரா சந்திரனும் ராகுவும் தான். இவங்க 2 பேர்த்துக்கு சொந்தமான வீடு தான் அது ரிஷபம். அப்போ இவங்க 2 பேர்த்துடைய ஆக்டிவேஷன் பூரா ரிஷபத்தில் தான் இருக்குது. நீங்கள் உணவாகவும் எடுத்துக்கலாம், உங்களுடைய முகங்களை அழகுபடுத்துறதுனால அழகுபடுத்திக்கலாம். அது அஞ்சலை பெட்டி வீடு. அப்படி எடுக்கும்போது இதெல்லாம் தங்கப்பாண்டியன் நாயிட்ட சுட்டது, சூரிய பிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி நிறைய கொள்ளையடிச்சது.
அப்போ அது அஞ்சலப்பட்டி வீடு. நீங்கள் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு தக்காளி பழத்தை போட்டு தேய்ச்சிக்கலாம், ஒரு லெமனை போட்டு தேய்ச்சிக்கலாம், தக்காளி பழத்தை சர்க்கரையில் நினச்சி தேய்ச்சிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபிகர்னால் அதை கூட தேன் போட்டு தேய்ச்சிக்கலாம், ஒரு பப்பாளி பழத்தை தேய்ச்சிக்கலாம். இதெல்லாம் செய்வோம் நாங்கள். அப்போ வந்து என்னென்னா அதில் கூட பிரைட்டாக இருக்குது பார்லர் போகிறத விட. அப்போது இது எல்லாமே உங்கள் முகத்தை பிரைட்டாக காட்டும்போது அதற்குண்டான தனபாவங்கள் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமில்லை. அன்னதானம் என்பது ஒரு இனிப்பான அன்னதானம். நம்ம எந்த சாப்பாடு, நீங்கள் ரிஷபத்தை ஆக்டிவேஷன் பண்ணணுங்கிறதுக்காக புளிசோறு கொண்டு போய் அங்கே போடக்கூடாது. அங்கே புளிசோறு வராது. அங்கே என்ன வரும்? சக்கரை பொங்கல் வரும், தயிர் சாதம் வரும். நீங்கள் வேணால் இது பண்ணலாம், செஸ்ஸி வாங்கி கொடுக்கலாம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம், ட்ரெண்டிங்கில் இதெல்லாம் ராகு வந்துடுவார் உள்ள. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஆக்டிவேஷன் பரிகாரங்களுக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது. இன்னும் காசு பண்ண சொர்ண தானம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. இன்னுமே இதில் கொஞ்சம் ஹை ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 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 நீங்கள் இப்போ மாங்கல்ய தானம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். அதே சுக்கிரனுக்கு துலாத்துக்கு வரும். அதே தங்கம் ஒரு காதணி, காது சம்மந்தப்பட்டது, மூக்குத்தி சம்மந்தப்பட்டது, எல்லாமே நீங்கள் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை பண்ணினீங்கன்னா கூட அந்த இடம் கொஞ்சம் வேலை செய்யும். அது ஒரு திதி சூன்ய பாதகம் அடையும் போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கிரக பாவகிரகம் வரும்போது அதெல்லாம் மாத்திர மாதிரி உடஞ்சி போகும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். டக்குன்னு மாற்றுங்க. உடஞ்சதை அப்படியே வச்சுட்டு போட்டுட்ருப்போம், பார்த்துருக்கீங்களா? ஏங்க ரொம்ப லேடிஸை மாற்றக்கூடிய ஒரு விஷயம், ஸ்டிக்கர் போட்டிருக்கு இல்லையா, சாந்து போட்டு வச்சோம்னா, நான் பரவாயில்ல, நான் ஒரு 2-3 ராசியோடு முடிச்சுக்கிறேன், அடுத்து கூட இன்னொரு அடுத்த ராசிக்கு பேசிட்டு போகிறேன். ஏன்னா ஒன்றை சொன்னாலும் ஒழுங்காக சொல்லிட்டு போகணும், எனக்கு அது அப்படி தான் பழக்கம். ஸ்டிக்கர் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, 1 மாதத்துக்கு அதே பொட்டை வச்சுருப்பாங்க. அந்த பொட்டில் மேலே இருக்கிற வெல்வெட்டில் அது ஒன்றுமே இருக்காது, அப்படியே பாதி உறிஞ்சு போய் பாதி பவுடர் அதுக்குள்ளே தான் இருக்கும், அப்படியே வச்சுருப்பாங்க. எங்கேருந்து மகாலட்சுமி வருங்கிறீங்க? நீங்கள் பொட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் ஸ்டிக்கர் போட்டு குளிக்கும் போது எடுத்து போட்டுட்டு வேறு பொட்டு மறுநாள் வைங்க. நேற்று வைத்த பொட்டை இன்றைக்கி வைக்காதீங்க. செவுத்தில் அந்த பொட்டை தூக்கி போட மனசு இல்லாமல் பாத்ரூம் செவரு கண்ணாடி பூரா ஒட்டி வச்சுருப்போம், பார்த்துருக்கீங்களா? இந்த பாத்ரூமில் இருக்குது. அதை விட மனசு இருக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி புதுசாக காசு வரும்? குடும்பத்தில் புது சந்தோஷங்கள் எப்படி வரும்? அதை கூட நமக்கு விடுறதுக்கு மனசு இல்லை இல்லையா? அப்போது மாற்றங்கிறது அதில் இருக்கிற அத்துணை விஷயங்களும் பேசும். நமக்கு அது பாதித்தா தான் அதை மாற்ற மாட்டோம். அது பாதிக்கலைன்னா இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன போட்டு வைக்கலான்னு யோசிப்பான். நீங்கள் மீடியாவுக்கு போகிறாங்க பாருங்கள், ஒவ்வொரு சாரிக்கு அன்றாட மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அவங்க ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கிறாங்க. நமக்கு வந்து ட்ரெண்டிங்னா என்னன்னே தெரில. இப்போலாம் வந்து நமக்கு வந்து மெயினாகவே வந்து கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ஸ்டில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்டில் யார்ட்டையுமே கிடையாது. இப்போ நீங்கள் உடம்புக்கு நல்லது எது? குடிக்கிற விஷயத்தில் உடம்புக்கு நல்லது ஹெல்த்தி ஃபுட்டு குடிக்கிறதுல எது அப்படின்னா இளநீ. இதில் கொக்கோகோலாவோ மெரண்டாவோ அதிகமாக விற்கிதா, இளநீ அதிகமாக விற்கிதா? ஏன்? இது நல்லதுன்னு தெரியுது, எவன் பண்ணுறாங்கிறது தான் பிரச்சனை. அப்போது நமக்கு வந்து என்னென்னா அந்த கம்யூனிகேஷன் ஸ்டில்லுங்கிறது நமக்கு இல்லை. ஜோதிடத்தை மேன்மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டே போகணும். இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு புரிய வைக்கிற ஆத்மாக்கள் இன்றைக்கி கம்மி. ஏன் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறைச்சி கொண்டுட்டு போயிருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிடும். அது தங்கபாண்டியன் ஐயெல்லாம் வந்ததுக்கப்புறம் கேட்கவே வேணாம். பொன்னையாசாமியெல்லாம் காலபுருஷ தத்துவம்னு 12 ராசிக்கு பிரித்து மெஞ்சிட்டு போயிட்டார். அதுக்கு அந்த ஜென்மத்தில் படிக்கிறதுக்கு அந்த ஒரு புக்கு போதும். எத்தனை பேர் அதை முழுசாக படிச்சுருக்குறான்னா இல்லை. இன்றைக்கி போய் படித்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அதை எளிமையான முறையில் எப்படி மக்களுக்கு கொடுக்குறதுங்கிறதுல நம்ம தங்கபாண்டியன் ஐயா அது ஒரு விஷயத்தை அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் நமக்கு ஒரு ட்ரெயின் அப் இன்றைக்கி கிடைக்குது. எத்தனையோ ஆன்மாக்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் நமக்கு அது சரியாக எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு கம்யூனிகேஷனில் கொடுக்குறாங்களான்னா இல்லை, நமக்கு அது புரியல. அந்த நூலை படித்தோம்னா அந்த நடை உடையோ தப்பாக படிக்கிறோம். அப்போ படிப்பு அப்படின்றது எங்கே இருக்குது? படிப்புங்கிறது 2ஆம் பாவம் தானே. அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது பேனா வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்கிறாங்க. பேனாவுக்கும் 2ஆம் பாவத்தில் எழுத்துங்கிறது 3ங்க, படிப்புங்கிறது 2. நீங்கள் கண்ணு பாதிக்குது அப்படின்னா நீங்கள் லேசர் பண்ணுறது செல்லு பார்க்குறத குறைக்கிறதுங்கிறத விட ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவராவது ஒரு புக்கு படிச்சிங்கன்னா உங்கள் கண் பார்வை மேன்மையடையும். இருக்கா?
நீங்கள் 10 மணி நேரம் செல்லு பாடுறீங்கன்னா 1 மணி நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு புக் எடுத்து படித்து பாருங்களேன், உங்கள் கண் பார்வை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல அழகான நிம்மதியான தூக்கம் வரும் புக்கு படிச்சிங்கன்னா. இதுவும் 2ஆம் பாவத்தில் தான் இருக்குது. புக்கு எழுதுறது புக்கு இதெல்லாம் எங்கே இருக்குதுங்க? 3ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ இதை பிரித்து செய்கிற பக்குவங்கிறது ஒரு விஷயம் உண்டு. இதில் நிறைய இதுக்கு மேலே பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள், அந்த பாவம் பாதிக்கும் போது அதற்குண்டான பரிகாரங்கள், அதுக்குண்டான விஷயத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. இவ்வளோ விஷயம் அந்த 2ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, டெய்லியும் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை தவறாமல் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பன்னீர் வச்சுருக்காரு, நம்ம தம்பி பன்னீர் பாட்டில் வச்சுருக்காரு இல்லையா, எப்போ பார்த்தாலும் பட்டு ரோஸ் தான் வச்சுருக்காரு. இதே எனக்கு வந்து நீங்கள் நம்ம சுப மாரிமுத்தையா சொல்லுவார், பாலில் வந்து வெள்ளிக்கிழமையோ பௌர்ணமி அன்னைக்கோ ஒரு 108 தடவை ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி பால் நீங்கள் குளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு அந்த பாலை அபிஷேகம் பண்ணி நீங்கள் குளிங்க, உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ்லாம் போய் புனிதத்தன்மை வரும் அப்படிமா. ஏன்னா நடிகர்களுக்கு சாமிக்கெல்லாம் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, அது மேன்மேலும் சிறப்படையுது, புனிதமாகுது. நம்மளும் அதை செஞ்சால் என்னன்னு ஒருக்கா சொன்னார். இது மேடையில் சொன்னாரா இல்லையா தெரியல, எனக்கு தனியாக சொன்னார் காரில் வரும்போது சுபா மாரிமுத்தையா. அதுக்கப்புறம் நிஜமாலுமே கல்யாணம் ஆகாமல் வீட்டில் யாருமே மதிக்கிறது இல்லைங்கன்னு சொன்ன பெண்களுக்கு நான் அந்த பரிகாரம், அது மட்டும் இல்லை, இப்போ பன்னீர் வச்சுருக்காருன்னா பாட்டிலாக வச்சுருக்காரு, சாமிக்கு மட்டும் ஊற்றணும் அல்லது இறந்து போனவர்கள் போனதுக்கு மட்டும் பன்னீர் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 4 பாட்டிலை உடச்சி பக்கெட்டில் ஊற்றி ஒரு கை பன்னீர் ரோஸை பிச்சு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குளிச்சு பாருங்களேன், நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் கேது அப்படியே மாறி ராகுவாக வேலை செய்ய ஆரம்பிச்சு. நிஜம்தான். இந்த வாசனை திரவியங்களில் எப்படி யூஸ் பண்ணணுன்ற விஷயம், பணம் ஈர்ப்பு சக்தி. இப்போ தீபம் அப்படிங்கிறது 5 எண்ணெயில் ஏன் வாசனையான தீபம்ங்கிறோம்? நீங்கள் சுக்கர திசை ராகு திசையாக நடக்கும்போது இந்த 5 எண்ணெயில் தீபம் போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த மூலிகை பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தெய்வ மனத்துக்கு அது ஈர்த்து கொடுக்குற பவர் அது கொடுக்குது இல்லையா. இதை சாமிக்கு தான் நம்ம எந்த அபிஷேகத்துக்கு போகிறோம், பன்னீரை வாங்கிட்டு போய் அப்படி இல்லை, அவர் வச்சு விற்கிறாருன்னா அவருக்கு நிறைய காசு வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஒரு 4 டப்பா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு 2 டப்பாவை மிக்ஸ் பண்ணி போட்டு குளிச்சு விட்டு பாருங்களேன், 2ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகும் நிஜமாலுமே. இது 3ஆம் பாவத்துக்கு அடுத்து 3ஆம் பாவத்துக்கு போகலாம். 3ஆம் பாவத்தோட முடிச்சுக்கலாம், ஐயாலாம் வந்துட்டாங்க, சரியாக இருக்கும். 3ஆம் பாவம் மிதுனம் ஆக்டிவேஷன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது நான் நிறைய சொல்லியிருக்கேன் மிதுனத்தை பற்றி. புறாக்களினுடைய பறவைகளுடைய சரணாலயம். பறவைகள் வந்து எந்த திசையில் காற்றடிக்குதுன்னு பார்த்து தான் பறக்கும். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் திசையில் பறக்கிறது கஷ்டம். காற்று எங்கே அடிக்குதோ அங்கே தான் பறக்கும். இன்றைக்கி நான் கம்யூனிகேஷன் சொல்கிறது, எங்கே அதிகமான மார்க்கெட்டிங் இருக்கோ அவங்கள தான் கூப்பிட்டு மேடையில் தலைவர்களாக உட்கார வைப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்டில் அதான் இல்லையாங்கய்யா. அதிகமான நெட்வொர்க்கு கம்யூனிகேஷன் யாருக்கு இருக்கோ அவங்கள தான் தலைவராக வைக்கிறாங்க. அந்த திசை முடிஞ்சு போனோடனே கூப்பிடுறாங்களா? கூப்பிட மாட்டாங்க. அந்த வீடு குறைஞ்சோடனே கூப்பிட மாட்டாங்க. இது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த 3ஆம் பாவம் ஆக்டிவேஷன் அப்படிங்கும்போது காற்றடிக்கும் போதே பயன்படுத்திக்கொள் அப்படின்றது அங்கே இருக்கிற ஒரு விஷயம். இதுக்குள்ளே ராசிமானத்துக்குள்ளே எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அது நான் போன மேடைகளில் வேறு யூடியூப் சேனல்லாம் பேசியிருக்கேன். அதையே திரும்ப பேச வேண்டாம். காற்று ராசிக்குண்டான தன்மையை கிளாஸாக கூட இலவச கிளாஸ் கூட எடுத்துகிட்டு இருக்கிறேன் பராசர ராஷ்டிர வேர்ல்டில். அது இலவசமாக மந்த்லி இப்போ படிக்கிறவங்க கேட்டுட்ருக்காங்க. அதையவே திரும்ப பேச வேண்டாம். மிதுனம் அப்படிங்கிறது நம்மளுடைய இசை கருவிகளுக்கு உண்டான ஒரு வீடு. அது சொல்ல மாதிரி ஐயா எளிமையாக சொல்லணும்னா புல்லாங்குழலுடைய வீடு, பறவைகளுடைய வீடு, மைக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் அதுதான். இப்போது அந்த வீடு ஆக்டிவேஷன் பண்ணால் அது சோல்ட்ரு இல்லையா. சோல்ட்ரு இந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் அங்கே தான் இருக்குது இல்லையா. அப்போது நம்ம என்ன சொல்லுவோம், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், 3ஆம் பாவம் தானே. அப்போ 3ஆம் பாவம் வீரிய தைரியம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஆனால் அந்த இடம் ஆக்டிவேஷன் ஆகணும், அந்த இடத்த ஆக்டிவேஷன் பண்ணணும்னா 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அங்கே யார் உச்சம் பெறாங்களா? இல்லை. நீசம் பெறாங்களா? இல்லை. அப்போ புதனினுடைய மூலத்திரிகோண வீடு கன்னி. புதன் இல்லை எனக்கு இதில். அப்போ புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெறக்கூடிய இடம், குரு ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெறக்கூடிய இடம், இதுதான் பலமாக இருக்கும்னு நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் ஜோசியம் சொன்னேன்.
அப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாங்க, புதன் கன்னியில் இருப்பதை விட மீனத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு பலம் ஜாஸ்தி. அப்படிதானங்கய்யா? ஆமாம். குரு தனுசு ராசியில் இருப்பதை விட மீன ராசியில் இருக்கக்கூடிய குருவுக்கு பலம் ஜாஸ்தி. ஏன்னா நன்மை அளிப்பதில் குரு குருவாக வேலை செய்யும், புதன் புதனாக வேலை செய்யும். கண்ணியில் இருக்கிற புதன் கிரிமினலாக வேலை செய்யும், 4 அகந்தையோடு வேலை செய்யும். ஆனால் மிதுனத்தில் இருக்கிற புதன் கம்யூனிகேஷனில் நெட்வொர்க்குக்கு வேலை செய்யும், அடுத்தவனுக்கு என்ன தேவைங்கிறது தான் வேலை செய்யும். இந்த புதனுக்கு அந்த புதனுக்கு, மிதுனத்தில் இருக்கிற புதனுக்கு 4 அகந்தை இருக்காது. அப்போது லக்னாதிபதியெலாம் போய் அங்கே உட்காந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது மிதுன லக்னத்திலே பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய குடும்பத்தில் இருக்க சகோதர பாவங்கள், தன்னை சார்ந்தவர்கள் மேலே அதிகமான நட்பு கொண்டு இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுனம் தான். அதுக்கு உதாரணம் நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா தான். மிதுன லக்னம் இல்லையா? என்னப்பா ஒரு கை கூட தட்ட மாட்டேங்கிறீங்க இல்லையா? கம்யூனிகேஷனுங்கிறது நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை எல்லாத்துக்கும் மறைக்காமல் கண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்காது. கண்ணி தன்னை யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே அங்கேருந்து விலகத்தான் பார்க்கும், எதுக்கு பிரச்சனை அப்படின்னு. மிதுனம் அப்படி இல்லை, தனக்கு என்ன தோணுதோ தன் கூட யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்குற ஒரு பவர், கம்யூனிகேஷன் நெட்வொர்க் பவர். இப்போது ஐயா ஈஸியாக ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன், அது உங்களுக்கு எளிமையாக புரியும். கரூரில் ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்கணும், அங்கே மணிமேல் அம்மா இருக்காங்களே அவங்கள போய் பாருங்களேன், நானே பார்க்காட்டி என்ன, எனக்கு டைம் இல்லை, நீங்கள் அங்கே போய் பாருங்களேன் அப்படின்னு எந்த ஜோசியர் சொல்லுவாங்க? நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் அவர் சொல்கிறாருன்னா மிதுனம் மட்டும்தான் அதை சொல்லும், மிதுனத்தில் இருக்கிற புதனும் சொல்லும். அப்போது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அங்கே என்ன வலிமைன்னு அந்த ராசியில் சொல்லி வச்சுருக்கான். அந்த ராசியினுடைய குணங்கள், ராசிமானத்தினுடைய குணங்கள் அதில் வரும், காரகங்களில் வரும். இப்போ தம்பியுடையான் படைக்கு அஞ்சானுங்கிறோம், ஒரு வீர தீர சாமிகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. நீங்கள் இப்போது யாரோ சொன்னாங்களே திருமணம் சூரிய பிரகாசன் ஐயா, திருமணம் ஆகணும்னா அதற்கு என்ன பாவம் வேலை செய்யணும்? 3ஆம் பாவம், முயற்சி பாவம் வேலை செய்யணும்னு சொன்னாரா? அதை விட 7ஆம் இடத்துக்கு 3ஆம் பாவமும் வேலை செஞ்சு தானே ஆகணும். அவங்களும் முயற்சி பண்ணணும்ல. 9ஆம் பாவம் கட்டு நம்ம 3ஆம் பாவம் மட்டும் நல்லா இருந்தால் என்ன பண்ணுறது? புண்ணியம் கிடைக்குமா? அது பாக்கியமாக மாறுமா? நம்ம முயற்சி நம்மளோட ஆசையாக போயிடும். 9ஆம் பாவமும் சப்போர்ட் பண்ணாதான் அந்த ஆசை பாக்கியமாக நிறைவு பெறுங்கிறது தான் அதனுடைய 7ஆம் பாவம். அப்போது 3ங்கிறது பாடி கார்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பை வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம எப்போவுமே காற்று எங்கே அடிக்குதோ அந்த திசையில் பறக்குதுங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது எந்த திசையை நோக்கி கடவுள் கொண்டுட்டு போகிறானோ அந்த திசையை நோக்கி நீங்கள் போனீங்கனாலே உங்கள் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும், நீங்கள் பறக்கிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆப்போசிட்டில் பறக்குறீங்க அப்படிங்கும்போது இவங்களாட்ட நம்ம வரணும், இவங்களாட்ட நம்ம சொல்லணும்னு நினச்சிங்கனாலே நீங்கள் அந்த கரையை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். இது 3ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போது அந்த திசையை நோக்கி பறப்பதற்கான எல்லா விஷயங்களும் மிதுனத்தில் இருக்குது, மிதுன ராசியில் இருக்குது. இதில் மிதுனத்தை சொல்லப்போனால் அந்த இடத்துல கொடுக்குற சிம்பிள் என்ன கொடுக்குறாங்க? இரட்டையர்கள் இல்லையா? அண்ணன் தம்பி 2 பேர் தான் சொல்கிறாங்க. நீங்கள் அண்ணன் தம்பி சம்பந்தமான சாமியில் எல்லாமே எடுத்தீங்கனாலே அங்கே ஒர்க் அவுட் ஆகும். 2 பேர் அண்ணன் தம்பி இருக்க, இப்போ நீங்கள் வீரப்பூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்கர் பொண்ணு இருக்கதா இருக்கு இல்லையா? நீங்கள் ரெண்டு பெண் தெய்வங்களை, நாச்சி பேச்சின்னு 2 பெண் தெய்வங்களை கொண்டே வச்சுருப்பாங்களே, இதெல்லாமே மிதுன ராசிக்கு வழிபடக்கூடிய அருமையான அம்சமாக இருக்கும். இன்னொன்று, அங்கே விஷங்கள், அந்த தொண்டை சம்மந்தப்பட்ட இஎன்டி சம்மந்தமான எல்லா ப்ராப்ளங்களும் அந்த இடத்துல இருக்குது. அப்போ அது ஒரு திரிசூன்யம் ஆகுது, அந்த வீடு ஆக்டிவேஷன் பண்ணணும்னா அது சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் மட்டுமல்ல, அது சம்மந்தப்பட்ட பரிகாரங்களும் அங்கே இருக்குது. இப்போ மிதுனம் அப்படின்னா நம்ம காற்று மண்டலத்தினுடைய எளிமையான இளமையான, உங்களை இளமையாக வச்சுக்கிற ஒரு விஷயம். அது இளமையாக வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாடி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறோம். அப்படி இல்லை, பூரிப்பாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, சின்ன பிள்ளைத்தனமாக யோசிக்கிறது, சின்ன பிள்ளையாட்ட இருக்கிறது. நம்ம ஒரு இடத்துல உட்காரும்போது நம்ம ஒரு கவலை நம்மளை தொத்திக்குது அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் ஆகி பறக்க, யார் ஹாப்பியாக பேசுகிறாங்களோ, எந்த இடத்துக்கு போனால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதோ அந்த இடத்துல உங்களை கம்யூனிகேஷன் பண்ணிக்கிங்க. இது சிம்பிளான ஒரு விஷயங்கள், அந்த இடம் ஆக்டிவேட் ஆகும். இல்லை, நல்ல அழகான தென்றல் காற்று அடிக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் காலை நேரத்தில் அருமையான ஒரு காற்று அடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க. இது எல்லாமே உங்களுடைய மனநிலை மட்டுமல்ல, 3ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்.
3ஆம் பாவத்துக்கு எக்கச்சக்கமாக தங்கப்பாண்டியனையை கொடுத்துருக்காரு. நான் அவர் உட்காந்தோடனே அதில் எடுத்து அவர் பிட்டு மாதிரியே இருக்குமேங்கிறதுனால சமாளிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 3 அப்படின்னா கை, விரல்கள், ஃபிங்கர்ஸ். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நான் மேஷத்தில் எப்படி உங்களுக்கு மூலாதார சக்கரம் அப்படிங்கிறத இயக்கும் போது உங்களுக்கு பயம்ங்கிறது போயிரும்னு சொல்லணும், இதே மாதிரி ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை இழந்தாலோ அல்லது அந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணினாலோ உங்களுக்கு அந்த பாவம் இயங்கும். அப்போ 3 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான காற்று, சுவாசம், நுரையீரல், லங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உணவு குழாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அங்கே என்ன இருக்கும்? சுத்தமான விஷயங்கள் அங்கே போகணும். அப்போது சுத்தமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய காற்று எங்கே இருக்குதுன்னா நிறைய மரங்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த மரங்களுடைய காற்று மத்தியானத்தில் கிடைக்குமான்னா கிடைக்காது, காலை நேரங்களில் தான் கிடைக்கும். அதனால தான் சொன்ன காலையில் வாக்கிங் போங்க அப்படிங்கிறதெல்லாம் 3ஆம் பாவம் தான் வச்சுருக்கு. உடற்பயிற்சிங்கிறத எதுக்கு சொல்கிறாங்கங்கிற ஒரு விஷயமும் அங்கே தான் இருக்குது. மந்திர உச்சாதனங்கள் அப்படின்ற இடம் அந்த இடம் தான். நிறைய ஒரு மந்திரங்களை உட்காந்து சொல்லிவிட்டு தியானத்தில் உட்காந்துட்டு போங்கன்னா உங்களுடைய தொண்டையிலிருந்து அந்த சுவாசம் சம்மந்தமான, லங்ஸ் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளங்களும் அது சரியாகும். உங்களுடைய கம்யூனிகேஷன் சரியாகும். இந்த 3 பாவத்தோடு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் அடுத்த 3 பாவம் அடுத்த மேலே சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, மூலாதார சக்கரத்தை இயக்கும் போது பயம் போயிடும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சுவாதிஷ்டானத்தை இயக்குனா என்ன ஆகும், மணிப்பூரத்தை இயக்குனா என்ன ஆகும்னு அந்த 6 சக்கராஸ்க்கு உண்டான விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 9597539731 உங்கள் கரூர் அஸ்வ மணிமேகலை. வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும், யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையாக பேசி நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொன்னாங்க. உயர்திரு தங்கப்பாண்டிய ஐயா அவர்கள் மணிமேகலை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார். கைத்தட்டலாம்.